நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு திருந்தல. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? காலையே முட்டு கொடுத்து புரட்டு செலவா தூக்க விடாதாங்கல்ல. சபா மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறது என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. நான் உங்களுக்கு மகனா, நீங்க எனக்கு தாயா? சீச்சி, நீ எனக்கு மகனாக முடியாது. என் மக ஊட்டி கான்வென்ட்ல படிக்கிற. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குட்டுக்கிற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். அட சும்மா இருக்க மச்சான், இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு. ஐயோ அடிக்காத மாப்ள, சும்மா இருக்க மச்சான். ஏய் மாப்ள, குடுங்க மாப்ள, மாப்ள. ஐயோ இந்த ரெண்டு நாளைக்கு மத்தியில நான் மாட்டிட்டு முடிக்கிறேன். கைய கால ஒடிக்க விட மாட்டேன். மாப்ள, உங்க நாய் சாப்பிட சொல்லுங்க மாப்ள. என்னது நாயா இது? பின்ன பேயா இது? உங்க நாயின்னு கூப்பிட கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நான் இது என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? டைசன் கூப்பிடுங்களேன். டைசன் மாமா சாப்பிடுங்க மாமா. தானே. அட சும்மா இருக்க மச்சான், இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு. ஐயோ அடிக்காத மாப்ள, மாப்ள. ஐயோ இந்த ரெண்டு நாளைக்கு மத்தியில நான் மாட்டிட்டு முடிக்கிறேன். கைய கால ஒடிக்க விட. ஒரு வேலையை செய்ய தெரியாம நீங்க வருவீங்க. உங்களுக்கு வேலையை நாங்க கத்து கொடுப்போம். கத்துக்கிட்டு வெளியில போய் எங்க மேலே ஏறி மிதிப்பீங்க. உங்களுக்கு வேலை கத்து கொடுக்கறதுக்காக இந்த ஃபேக்டரியில ஸ்பெஷலா எங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா ஐயா? உள்ள சம்பளத்தையே ஒழுங்கா தர மாட்டேங்கிறானுங்க. வந்துட்டானுங்க ஐயா இவனுக்கு வேலை. ஆமாடா போடா. சரிடாக்கு, நீ ரொம்ப கோவமா இருக்க. நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். ஏய் நீ எப்ப வந்தா நான் இப்படித்தான்டா இருப்பேன். இந்த ஆத்துக்கு போகும்போது வீட்டுக்கு பின்னாடி துணி துவச்சுக்கிட்டு இருக்கும்போது வீட்டு வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது மாமனுக்கு 5-6 கஞ்சி கிஞ்சி ஊத்துன்றதெல்லாம் வேற எவகிட்ட அது வச்சுக்கா. என்கிட்ட வச்சுக்கிட்ட விளக்கு மாறு பிஞ்சிரும். என்னடாக்கு மாமனை கொஞ்சம் கூட மரியாதாம பேசிக்கிட்டு இருக்க? எது மாமனா? மீச வரைஞ்சவனல்ல எனக்கு மாமனா? போடா. சரிடாக்கு, நீ ரொம்ப கோவமா இருக்க. நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். ஏய் நீ எப்ப வந்தா நான் இப்படித்தான்டா இருப்பேன். வடக்குப்பட்டி ராமசாமி ஆள் எப்படி? ஏதாவது கடன்களை கொடுக்கணுமா? அவன் பேத்தி கல்யாணத்துக்கு மைக் செட் எடுத்துட்டு போனாரு. ஒரு வருஷம் ஆச்சுன்னா பணம் தர மாட்டாங்க. அதாவது தம்பி ரொம்ப நாளா கடன் வசூலாளன்னு வச்சுக்கோ. காலையில ஒரு நரிமுகத்துல முடிச்சு போய் கேட்டு பாரு, வர வேண்டிய பணம் எல்லாம் வந்து சேர்ந்துடும். அப்படிங்கிற இன்னைக்கு அந்த பய முகத்துல முடிச்சுட்டு போய் அந்த வடக்குப்பட்டி ராமசாமி கிட்ட கடனை வசூல் பண்ணிட்டே வர்றேன். ஒரே ஒரு தடவை கண்ணை முடிச்சு என்ன பாரு. போதும்மா, அப்படியே ஒரே ஒரு தடவை ஊழ விடு. பத்திக்குமா? சரி ஊழ விட்டுச்சு. சக்சஸ் ராமசாமி, பணம் தந்து வைடா. ஒரே ஒரு தடவை கண்ணை முடிச்சு என்ன பாரு. போதும்மா, அப்படியே ஒரே ஒரு தடவை ஊழ விடு. பத்திக்குமா? சரி ஊழ விட்டுச்சு. சக்சஸ் ராமசாமி, பணம் தந்து வைடா. உள்ள யாரு? வெளிய நாங்க. உள்ள யாரு? வெளிய நாங்க. வெளிய நாங்க, உள்ள நீங்க. ஆனா யாரு நீங்க? வெளிய நாங்க, உள்ள நீங்க. நீங்க தான், நாங்க தான். நாங்க தான், நீங்க தான். இன்னைக்கு டீ குடிச்சா மாதிரி தாண்டா. அசிஸ்டன்ட் இருக்காங்களா? சோ 2 பேர். ஒருத்தன் பேர் தாமு, நல்ல பாடி, நல்ல பிரெயின், டோட்டலி சூப்பர்மேன். அப்ப இன்னொருத்தர்? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ். ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். டேய் அறிகிட்டவனே, பரதேசி பல, நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா? ஒரு போன் பண்ணா ஒரு 1.5 ரூபா இல்ல விட்ட? பேசாரா குறுக்க பேசாரா? ஏன் போன் பண்ணல? நீ எத்தனை தடவை உனக்கு போன் பண்ணிக்கிறான்? பாக்குறேன்டா பாக்குறேன். எவ்வளவு நேரம் தான் நீ அந்த செவுத்த நக்க நம்மளே நிக்கிறானே. இப்ப மட்டும் பாக்குற? அப்ப நான் போயிட்டேனான்னு திரும்பி பாக்குறது மட்டும் பாப்ப. அவ்வளவு பயம் இருக்கு. நம்ம என்கிட்ட ஓபீடியன்ஸால நடந்துக்கணும். அன்னைக்கு கல்யாணத்துல அத்தனை பேரும் மத்தியில ஊரு பேர் தெரியாத ஒரு எம்எல்ஏ என்ன தூக்கி போட்டு அடி அடிக்கிறான். அத உங்க கொப்பை கேட்டானா, வாட்டா கேட்டானா, அல்லது நீரா கேட்டாடி? எல்லாருமா சேர்ந்து பாத்தீங்க. அடியே இது வரைக்கும் பெத்த ஆத்தா கூட கைட்டு அடிச்சல.